ஹலோ வியூவர்ஸ், உங்களுக்கெல்லாம் என்னோட தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போ தீபாவளிக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்வீட் பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கு பேர் கங்கா ஜமுனின்னு சொல்லுவாங்க. இந்த பேர் எப்படி வந்ததுன்னெலாம் எனக்கு தெரியாது. இந்த ஸ்வீட் ரவையில் பண்ணுறது. கடையில் சிரோட்டி ரவைன்னு கிடைக்கும். அப்படி இல்லைன்னாக்கா நமக்கு நார்மலாக கிடைக்கிற ரவையை மிக்சியில் ஒரு தூரம் பொடிச்சிக்கணும். பொடிச்சிட்டு கொஞ்சம் உப்பு தண்ணி போட்டு பசிஞ்சு வச்சிடணும். இது 2 மணி நேரமாவது ஊறணும். இப்போ சுகர் சிரப் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு பங்கு ரவைக்கு 2 பங்கு சர்க்கரை எடுத்துக்கணும். அண்ட் தண்ணியும் 2. இப்போ சர்க்கரை 2 போட்டிங்கனாக்கா தண்ணியும் 2 பங்கு தண்ணி போட்டு சுகர் சிரப் பண்ணணும். நான் எந்த ஸ்வீட்லேயும் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவும் சேர்த்துக்கிறதில்ல. இன்னும் இதுக்கு பதம் ஒன்றும் இல்லை. 10 நிமிஷம் கொதிச்சாக்கா போதும். பாகு பதம் அவசியம் இல்லை. நான் இதில் வெறும் ஏலக்காய் பொடி மட்டும்தான் போட போகிறேன். வாசனைக்கு ஏலக்காய் பொடி போடுறேன். நான் குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதில் குங்குமப்பூ கலருக்காக தான். இப்போ பிசைஞ்சு வச்ச ரவை இப்படி இருக்கும். இதை நல்லா பிசைஞ்சு சாஃப்ட் பண்ணிக்கணும். இது மைதாலையும் பண்ணலாம். ஆனால் மைதாவில் பண்ணால் இவ்வளோ டேஸ்ட் வராது. இது ரவையில் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணி சப்பாத்தி மாதிரி எடுத்துக்கணும். நீங்கள் எவ்வளோ லேயர் போட போகிறீங்களோ அவ்வளோ லேயர் முதல்ல இட்டுக்கோங்க. நான் 3 லேயர் போட போகிறேன். அதனால் 3 சப்பாத்தி இட்டு போகிறேன். இதில் கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான். ஆனால் ஸ்வீட் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு க்ரீம் ரெடி பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு அரிசி மாவும் நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் எப்படி பண்ணணுங்கிறத காமிக்கிறேன். இப்போ இந்த அரிசி மாவு கலவையை இது மேலே தடவணும். இதை எதுக்கு தடவுறோம்னாக்கா நல்ல லேயராக வரும். இப்போ இதில் எல்லாம் தடவியாச்சு. இப்போ இன்னொரு சப்பாத்தி எடுத்து அது மேலே போடலாம். போட்டுட்டு மறுபடியும் இது மேலேயும் தடவணும். தடவியாச்சு. இப்போ 3 லேயரும் போட்டுட்டேன். இப்போ இதை ரோல் பண்ணணும். ரோல் பண்ணும்போதும் ஒவ்வொரு ஃபோல்டுலேயும் தடவணும். எல்லாம் தடவியாச்சு. 3 லேயர் சப்பாத்தி அந்த க்ரீம் தடவி இப்படி ரோல் பண்ணி வச்சுக்கணும்.
இப்போது இந்த ரோல்ல இருந்து எடுத்து சின்ன சின்ன ரவுண்டாக பண்ணி மறுபடியும் இதை இடணும். இதை இப்போ எப்படி இடணுங்கிறத பார்க்கலாம். இது அப்படியே ரவுண்டாக்கா கூட பொரிச்சிக்கலாம். நான் மறுபடியும் இன்னொரு ஃபோல்டு போட்டு முக்கோணமாக பண்ணுறேன். எண்ணெய் காஞ்சிருக்கு. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி எண்ணெய் காஞ்ச உடனே அதை சிம்மில் வச்சுருங்க. இது நல்லா சிம்லேயே தான் ஆகணும். நம்ம 3 லேயர் போட்டதுனால உள்ளெல்லாம் நல்லா வேகணும், டைம் கொடுக்கணும் அதுக்கு. இதை அடுத்தது பொரிச்சு போடும்போது இதை எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். இது பாகிலேயே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சூடாக இப்படி போட்டு உடனே கரண்டியில் அதை ஃபுல்லாக அமுத்தி விட்டுருங்க. இப்போ இது போட்ட உடனே முதல்ல போட்டதை எடுத்து வெளியில் வச்சிடலாம்.